ZPay அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நார்மலாக நீங்கள் ஜாயினிங் ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் 599 பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை 1199 பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு ₹2 ஒரு ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் இல்லை டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ₹2 உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் ₹599 பிளானுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹7 கிடைக்கும். இந்த ₹599 பிளானில் எப்படி நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ₹599 பிளானில் உங்களுக்கு ஆட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் மணி ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூ இருக்கப்போ ஆட் ஃபண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மை பிஸ்னஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே வித்ட்ரால் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. இதில் இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு மெம்பர் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ₹599 உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபண்ட் வேலட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ப்ரீபெய்ட் அப்படின்னு மொபைல் இருக்குது அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. 8438. ஸோ இந்த மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம பண்ண ஹிஸ்ட்ரி இது இருக்கும். ஸோ இங்கே நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இதில் செலக்ட் ஆப்ரேட்டர்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஆப்ரேட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌஸ் பிளான் கொடுத்துக்கோங்க. ப்ரௌஸ் பிளான் கொடுத்துட்டு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் 579 பிளானை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தா போதும். நம்ம அக்கௌண்ட்டில் ₹579 மேலே இருக்குதுன்னு நம்ம ரீசார்ஜ் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரீசார்ஜ்னு ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் மொபைல் நம்பர் 8438018476 இந்த மாதிரி மொபைல் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டான செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணுறது வெரி முக்கியமானது. ஓகே, ஸோ இப்போ ரீசார்ஜ் அப்படின்னு கொடுங்க. பைசா என்ன ரீசார்ஜ் பண்ணுறீங்களா கேட்குது. ஆமாம், எஸ்ன்னு கொடுங்க. ஸோ மொபைல் நம்பர் திருப்பியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. 8438018476 கரெக்டாக இருக்கா அப்படிங்க. எஸ் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பின் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். சப்போஸ் டவுனாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வேலட்லேருந்து அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ இப்போ ₹579 எனக்கு ₹42 இந்த மாதிரி மொபைல் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணுறப்போ ஒவ்வொரு பே பண்ணுறப்போ உங்களுக்கு கமிஷன் கேஷ்பேக்கு உங்களுக்கு வரும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் இருக்கோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.